ஸோ கைஸ் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோம், நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஆதாம் வந்து மாஸ்கோ கிளம்புறாப்புல. ஸோ நேற்று பாபிக்யூ பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு, ஸோ இன்றைக்கி 3 மணிக்கு அவருக்கு ட்ரெயின். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஆதாம் எவ்வளோ நேரம் ட்ரெயின்? 17 மணி நேரமா? இப்போ நம்ம இப்போ கார்லாம் போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் 13 நேரம்னே ட்ராவல் கரெக்டாக 1230 கிலோமீட்டரு. இப்போ 13 மணி நேரம் ஆகும். போயிட்டு விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு வரது வேஸ்ட்டு. ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. இப்போ ட்ரெயின் தான் பெஸ்ட். ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. ஃப்ளைட் இப்போதைக்கு இல்லை, ஏர்போர்ட் க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் ட்ரெயின் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன். அடுத்து ஆதாம் இல்லை, ஏர்போர்ட் வந்துட்டு ஃப்ளைட் இருந்தப்போ ஃப்ளைட் தான் சீப் அண்ட் பெஸ்ட் ஆக்சுவலி. வந்து இப்போ ட்ரெயினே வந்து கொஞ்சம் விலை கூட தான். 3500 4000 டிக்கெட் ஆக்சுவலி. இங்கேருந்து ரோஸ்டோ டு மாஸ்கோ வந்து 3500 டிக்கெட். இப்போ ஃப்ளைட்லாம் இருந்தப்போ 1500 2000 அவ்வளோதான் இருந்துச்சு ஃப்ளைட் டிக்கெட் வந்து. இப்போ வெறும் ட்ரெயின் மட்டும்தான் அப்படின்றப்ப அது கொஞ்சம் கொடுத்து. பஸ்லையும் போகலாம். இங்கேருந்து பஸ்ஸில் போனால் 12-13 மணி நேரம் தான். ஆனால் பஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை. ஆதாம் எப்படி இப்போ ட்ரெயின் வந்து ஈஸியா? ஆனா இப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. பஸ் கம்ஃபர்ட் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? நான் லாஸ்ட் டைம் 12 மணி நேரத்துல தானே வந்தேன். அப்படியா? இல்ல இப்போ கம்ஃபர்ட்னா ஐ அம் ஆஸ்கிங் அபௌட் இப்போ உட்கார்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு? அங்க அப்படியே ட்ரெயின்ல படுத்துக்கிட்டே போறாங்கல. ட்ரெயின்ல நான் படுத்துட்டு போய்க்கலாம். அத மாதிரி வளத்தியான பையனா இருக்கேன் இவன். இந்த மாதிரி வளத்தியானவங்கலாம் எப்படி உட்கார்றது பஸ்ல வந்துட்டு? அது கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லையா? கஷ்டமா இருக்கு. முழங்கால் முட்டும் இல்ல. கரெக்ட்டானே. அது எனக்கு சில நேரத்துல கஷ்டமா இருந்திருக்கு. ஆதாம்க்கு ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஆதாம் வந்து அங்கே தேர்ட் இயர் தானே? ஆதாம் செகண்ட் இயர் முடிஞ்சு. செகண்ட் இயர் முடிக்க போகிறான். ஜூனில் வந்து முடிக்க போகிறான். ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார். ஸோ ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தார். ப்ளஸ்ஸு முடிஞ்சு ஹாலிடேஸ் இப்போதைக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு மந்த்து திருப்பி எல்லாம் முடியும். செகண்ட் செமஸ்டர் முடியுதுன்னா ஜூன் எண்டில் முடிஞ்சிடும். ஜூன் எண்டில் மறுபடியும் சேம் நம்ம மெடிக்கல் யூனிவர்சிட்டி மாதிரி தான். எல்லாமே ஒரே சிஸ்டம் தானே? ஆமாம். சரி, ஓகே. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு காட்டுறோம். ஸோ வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குல்ல? நானே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கிளாக் இருக்குது பார்த்தியா? கிட்டத்தட்ட இப்போ நானும் 1997 பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீனியர்ஸ்லாம் இருந்தாங்கல்ல. இப்போ நம்ம நாதன் இருந்தார், ரமேஷ் இருந்தாங்க, அவங்களாம் இருந்தாங்கல்ல. அப்போ இருந்தப்போ அது ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. எத்தனை வருஷம் அது போகுது. என்றைக்குமே நின்று இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஓகே. ட்ரெயின்லாம் போய்கிட்டு இதுதானே நடுவில் ட்ராம்பி வந்துருச்சு. ட்ரெயினை காட்டலான்னு பார்த்தா இந்த ட்ரெயின் இது வந்து ஆக்சுவலி இது உள்ள சிட்டிக்குள்ளே ஓடுற ட்ரெயின் இல்லை. இன்னொன்று தெரியுமா? ரஷ்யாலே வந்துட்டு பெரிய, அதாவது ரஷ்யாவில் இல்லை, வேர்ல்ட்லேயே வந்துட்டு பெரிய ரயில்வே பாதை இங்கே தான். ரஷ்யாவில் தான். இங்கே தான் ரோஸ்டோவில் தான் இருக்குது. சாரி, ரோஸ்டோவில் தான் கனெக்ட் ஆகுது. ரோஸ்டோவில் தான் கனெக்ட் ஆகுது. அதாவது வந்துட்டு சவுத் ரஷ்யாவிலேருந்து நார்த் ரஷ்யா வரைக்கும் மிகப்பெரிய ரயில்வே பாதை. நம்ம வேர்ல்ட்ல இந்த அளவுக்கு மிக நீளமான ரயில்வே பாதை கிடையாது. இங்கே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க முன்னாடி. இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு பஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட். ஆமாம், இதான் இருக்கிற பெஸ்ட் சிஸ்டம். இங்கே தான் பக்கத்துல தான் எல்லாமே. லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கு. அது பக்கத்துல இருந்தா அந்த பக்கம் இருக்கு. லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்கு. எல்லாமே இங்கே தான். பக்கம் எல்லாம் ஒரே இதுதான். இது வந்துட்டு பெரிய இது இருக்கு, பார்க்கிங் இது இருக்கு. அங்கே வந்துட்டு வந்தாச்சு. பாய்.